பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன? எப்போவுமே மார்பக புற்றுநோய் வந்து மார்பகத்தில் மட்டும்தான் சிம்டம்ஸ் கொடுக்குமா? அப்படி கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்த்தா உடனே நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஸோ அந்த பயம் வேண்டாம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் மருத்துவர் இந்திரா நெடுமாறன், A to Z பிரெக்னன்சி கேர் கிளினிக்லேருந்து. நம்ம வந்து இப்போ மார்பக புற்றுநோய் பற்றி பார்த்துட்டே வரோம். ஸோ அதில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர்லாம் பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன? ஸோ சிம்டம்ஸ் என்ன இருக்கும், சைன்ஸ் என்ன இருக்குங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ மார்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, முதலில் வந்து நிப்பிள், அதாவது அந்த காம்பு வந்து உள்ளிழுத்தோ இல்லை வந்து வித்தியாசமான ஷேப்பில் எப்போவும் இருக்கிறதோட வித்தியாசமாக ஆச்சுன்னா, உள்ளிழுத்தோ அதில் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது, ஸ்கின்ல சேஞ்சஸ் ஏதாவது இருக்குன்னா அது வந்து மார்பக புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா, அடுத்து வந்து அந்த ஆல்வியோலான்னு சொல்கிறது, அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டான பகுதி. ஸோ அதில் வந்து ஏதாவது கட்டி தென்படுறதோ இல்லை அதில் வந்து ஏதாவது வித்தியாசமாக படுற மாதிரி ஸ்கின் சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுனாலும் அது வந்து மார்பக புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். மூன்றாவது வந்து பார்த்தோன்னா, அந்த காம்பிலிருந்து நீர் வடிதல் இல்லை வந்து சீல் மாதிரி, அதாவது ஒரு மஞ்சள் கலரில் தண்ணி மாதிரி வர்றது, இல்லை ரத்தம் கலந்த தண்ணீர் வர்றது, அதே மாதிரி வேறு கலரில் கருப்பாவோ இல்லை கலராக வரக்கூடிய திரவம் ஏதாவது வடிஞ்சதுன்னா அதுவும் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். நான் புற்றுநோய் என்று சொல்லவில்லை, புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம், மருத்துவரை அணுக வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா, நம்மளோட அந்த மார்பகத்தில் இருக்கிற தோல் பகுதியில் ஏதாவது வித்தியாசமாக தெரிகிறது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆரஞ்சோட தோல் அப்பியரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆரஞ்சோட தோல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம பார்க்கும்போது ஸ்கின்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக மார்பகத்தில் இருக்கக்கூடிய தோலில் வந்து வித்தியாசம் தெரிந்தால் அதுவும் மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அதே மாதிரி அந்த தோல் சிவந்து இருத்தல், அதே மாதிரி அந்த மார்பகத்தில் பார்த்தீங்கன்னா, மார்பகத்தில் கட்டி ஏதாவது தென்படுதல், இது எல்லாமே வந்து மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறி. எப்போவுமே மார்பக புற்றுநோய் வந்து மார்பகத்தில் மட்டும்தான் சிம்டம்ஸ் கொடுக்குமா? அப்படி கிடையாது. சம்டைம் வந்து அந்த நிணநீர் கட்டி அக்குள், அதாவது நம்மள அண்டர் ஆர்ம்ஸில் சப்போஸ் கட்டி ஏதாவது தென்படுது, அங்கே ஏதாவது வித்தியாசமாக இருந்தாலும் அதுவும் மார்பக புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். அதாவது அறிகுறி வந்து எதுவுமே வந்து அது முடிவு கிடையாது. இப்போ நாமளே நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் இருக்கும்போது நம்மளே செல்ஃப் டயக்னோஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொண்டு அது சாதாரண ப்ராப்ளமா இல்லை இது மார்பக புற்றுநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறா என்பதை ஃபர்தராக நம்ம பரிசோதனை செய்து கொள்வதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு விழிப்புணர்வு வீடியோ பார்க்கும்போது இப்போ இதெல்லாம் பார்த்தா உடனே நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஸோ அந்த பயம் வேண்டாம். இது எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி நம்ம பார்க்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து இந்த பதிவில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இது வந்து நம்ம மார்பக புற்றுநோய் வந்த பிறகு இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது, வரத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அதைத்தான் நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் போடுங்க, நாங்கள் பதில் அளிக்கிறோம். நன்றி. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.